சில சகோதரர்கள் இஸ்லாத்திலே காதலிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படி இருந்தால் எந்த வகையான காதலை இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த விடயத்தை பற்றி இஸ்லாம் என்னென்ன கூறுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று நம் மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு ஃபித்னா குழப்பம் என்னவென்று பார்த்தால் இந்த காதல் தான். அருமையானவர்களே, இன்று வயது வந்த வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் இன்று இந்த வலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவாக மாறுகிறது? விபச்சாரமாக மாறுகிறது. அருமையானவர்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பயங்கரமான விடயத்தை விட்டு பாதுகாப்பானாக. இன்று தகாத உறவுகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதே இந்த காதல் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறார், இதே போல ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கிறார். அந்த பார்வை அப்படியே காலப்போக்கில் அன்பாக மாறுகிறது. அதற்கு பிறகு இருவரும் தனிமையிலே சந்தித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக அது விபச்சாரத்தில் கொண்டு போய் விடுகிறது. இன்று நம் நாட்டிலும் தான் வெளிநாடுகளிலும் தான் அதிகமாக கேள்விப்படக்கூடிய விடயம் என்ன? 15 வயது யுவதி கர்ப்பிணியாக மாறிவிட்டார் என்றெல்லாம் நாங்கள் செய்திகளில் நியூஸ்களில் கேள்விப்படுகிறோம். இதற்கு என்ன காரணம்? இந்த தகாத உறவு தான். இந்த காதலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இஸ்லாமிய பார்வையில் காதலை இரண்டாக பிரிக்கலாம். ஒரு வகை கப்ல ஜவாஜ், திருமணத்திற்கு முன்னால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணையோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணையோ காதலிப்பது. அது முஸ்லிம் சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்று மத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர் முஸ்லிமாகவும் மற்றவர் மாற்று மத சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு முன்னால் காதலிப்பது, இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இதை இஸ்லாம் ஹராமாக ஆக்குகிறது. காரணம் என்ன? இது ஹலால் இல்லாத முறை. இரண்டாவது வகை பாத ஜவாஜ், திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியையோ அல்லது மனைவி தன்னுடைய கணவனையோ காதலிப்பது. இந்த காதலை இஸ்லாம் வரவேற்கிறது. இந்த காதலை அதிகரிப்பதற்காக வேண்டிய பல வழிமுறைகளையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இது ஹலாலான உறவு முறை. கணவன் மனைவி, மனைவி கணவன், இந்த இருவரும் திருமணம் முடித்து கொள்வதன் மூலமாக இவர்களுக்கு மத்தியிலே அந்த ஹலாலான உறவு முறை உண்டாகிறது. எனவே இந்த முறையை வளர்த்து கொள்வதற்கு, இந்த அன்பை நீடித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் முழுமையான அங்கீகாரத்தை வழங்குகிறது. இந்த காதலை வரவேற்கிறது. அதற்குரிய வழிமுறைகள், சொல்யூஷன்களையும் இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லித் தருகிறது. ஆக அருமையானவர்களே, இந்த இடத்திலே பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கப்ல ஜவாஜ், திருமணத்திற்கு முன்னால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணையோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணையோ காதலிப்பதில் தான். ஏன் இஸ்லாம் இதை தடுக்கிறது? இது தகாத உறவு முறை. இந்த உறவு முறையை மூலமாக நடக்கக்கூடிய விபரீதம் என்னவென்று பார்த்தால் அது விபச்சாரம் தான். அருமையானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பாவங்களை செய்ய வேண்டாம், இந்த பாவங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஆனால் விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது சூரா இஸ்ராவுடைய ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, நெருங்க வேண்டாம் என்று கூறுகிறான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த விபச்சாரம். இந்த விபச்சாரத்திலே ஈடுபடுவதனால் பயங்கரமான நோய்களும் அந்த ஈடுபட்ட நபர்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இன்று அறிவியலும் இதை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதனால தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனிமையிலே இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலாலா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனிமையிலே இருக்க வேண்டாம். ஏன்? மூன்றாவது நபராக ஷைத்தான் அந்த இடத்திலே வந்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இருவர் தனிமையிலே இருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே சில இச்சைகளை, ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி இந்த விபச்சாரத்தை செய்வித்து விடுவார். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு
ஒரு பெண்ணுடன், அதாவது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையிலே இருக்க வேண்டாம், மஹரமானவராக இருந்தாலே அன்றி என்ற ஒரு நிபந்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது கூட பிறந்த சகோதரனோ அல்லது தந்தையோ யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் ஹராமாக ஆக்குகிறதோ அவர்களுடன் பிரயாணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுடன் பிரயாணம் செய்ய முடியும், தன்னுடைய தந்தையுடன் பிரயாணம் செய்ய முடியும், இதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. ஆனால் ஒரு அந்நிய ஆணுடன் பிரயாணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. அருமையானவர்களே, ஏன்? மூன்றாவது நபராக ஷைத்தான் அந்த இடத்திலே வந்து இவர்களுக்கு மத்தியிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்தை இலகுவான முறையிலே செய்வித்து காட்டிவிடுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்களில் மிக பயங்கரமான குழப்பம் எது என்று பார்த்தால் ஃபித்னத்துன் நிசா, பெண்களுடைய குழப்பம் தான். அருமையானவர்களே, இந்த பெண்களுடைய குழப்பங்களில் இருந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்ற தலைப்பிலும் ஒரு வீடியோவிலே நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 8 வழிமுறைகளின் மூலமாக இந்த பெண்களுடைய குழப்பங்களிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் தெளிவாக சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண்களுடைய குழப்பத்தை விட ஆண்களுக்கு மிகவும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு குழப்பத்தையும் நான் எனக்கு பின்னால் விட்டு செல்லவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுடைய ஃபித்னாவுடைய பயங்கரத்தை சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த உலக மோகத்தை பயந்து கொள்ளுங்கள். இதே போல வத்தகுன் நிசா, பெண்களுடைய குழப்பங்களையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே உருவான முதலாவது குழப்பம் பெண்களுடைய குழப்பம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட எச்சரிக்கைகளை இஸ்லாம் இந்த காதலுக்கு விடுக்கிறது. அதுவும் திருமணத்திற்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த காதலுக்கு தான் இப்படியாப்பட்ட எச்சரிக்கைகள் வருகிறது. அருமையானவர்களே, காதல் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் அந்நவர், இந்த பார்வை தான். இந்த பார்வையின் மூலமாகத்தான் காதல் ஆரம்பிக்கிறது. காதலுடைய பவுண்டேஷன், அஸ்திவாரமே இந்த பார்வை தான். அருமையானவர்களே, இந்த பார்வையின் மூலமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த காதல் காலப்போக்கிலே அது சகஜமாக இருவரும் பழக ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு தனிமையில் சந்தித்துக் கொள்கிறார்கள். கடைசியில் இந்த காதலுடைய விபரீதம் விபச்சாரத்திலே போய் முடிகிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதை பற்றி கூறும் பொழுது சூரா நூருடைய 30-31வது வசனத்திலே கூறுகிறான், குல்லில் முஃமினீன யக்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் முஃமினான ஆண்களை பார்த்து கூறுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளும்படியும் அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதே போல அடுத்த ஆயத்தில் குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களிடத்திலே அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளும்படியும் அவர்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் கூறுங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். இந்த ஆயத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 2 ஆயத்து முஃமினான ஆண்களுக்கு சொல்லும் பொழுதும் முஃமினான பெண்களுக்கு சொல்லும் பொழுதும் அல்லாஹ் முதலாவதாக பாவிக்கிறான் என்ன? நீங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அடுத்தடுத்து இந்த விடயத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? முதலாவது, ஒரு தகாத உறவு ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் தொடக்கம் அது பார்வையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த உறவு நீடிக்கும் பொழுது அதனுடைய முடிவு விபச்சாரத்திலே போய் முடிகிறது. எனவே தான் அல்லாஹ் இந்த 2 விடயத்தை ஜாயின் பண்ணி அடுத்தடுத்ததாக கூறுகிறான். பார்வையையும் தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்படி பார்வைகளை தாழ்த்தி கொள்வதின் காரணமாக உங்களுடைய மறைவிடங்களும் பாதுகாக்கப்படும். நீங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் உங்களுடைய மறைவிடங்களின் மூலமாக ஃபித்னாக்கள், பாவங்கள் நிகழும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெள்ளத் தெளிவாக எமக்கு கற்றுத் தருகிறான். அருமையானவர்களே, ஏன்? ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆகிரா, முதலாவது பார்வை உங்களுக்குரியது, இரண்டாவது பார்வை உங்களுக்குரியது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை பார்த்தவுடன் அவர் பார்வையை கீழே தாழ்த்திவிட்டால் அதற்கு பாவம் எழுதப்படாது. அபூதாவுதுடைய ரிவாயத் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், திடீர் பார்வையை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு அந்நிய பெண்ணின் மீது பார்வை விழுகிறது. இதே போல ஒரு அந்நிய பெண் ஒரு
அந்நிய ஆணின் மீது திடீரென பார்க்கிறார். இந்த திடீர் பார்வை ஏற்பட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரிஃப் பஸரக, அப்படி பார்த்தால் உடனடியாக உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள், மீட்டி பார்க்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் வரா என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உங்களை ஒரு அந்நிய பெண் கடந்து சென்றால் ஃபகம்மித் ஐனைக, உங்களுடைய இரண்டு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள், ஹத்தா துஜாவிஸக, உங்களை அந்த பெண் கடந்து செல்லும் வரை என்று வழிகாட்டுகிறார்கள். ஃபதாவா இப்னு தைமியாவுல வரக்கூடிய ஒரு விடயம் முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறாங்க, கத்துல் பஸரி அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கிய விடயங்களை விட்டு யார் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ அல்லாஹ்வுடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கும் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தைசீருல் கரீமிர் ரஹ்மான் என்ற தங்களுடைய கிதாபில் குறிப்பிடுறாங்க, மன் கத்த பஸரஹு, யார் தன்னுடைய பார்வையை தாழ்த்துகிறாரோ அனார் அல்லாஹு பஸீரத்தஹு, அவருடைய புத்தி கூர்மையில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் என்று கூறுகிறார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, மன் கத்த பஸரஹு அம்மா ஹர்ரமஹு அல்லாஹு தஆலா, அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அந்த விடயங்களை விட்டு யார் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ அவ்வதஹுல்லாஹு தஆலா பின் ஜின்ஸிஹி மா ஹுவ கைரும் மின்ஹு, அதே இனத்தில் இருந்து இதைவிட மிக சிறந்த ஒன்றை அல்லாஹ் இவருக்கு பகரமாக கொடுக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள். ஒரு அந்நிய ஆண் பாதையிலே செல்லும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தவுடன் இவர் பார்வையை கீழே தாழ்த்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண் என்ற இனத்திலிருந்து ஒரு சிறந்த மார்க்கம் உள்ள பெண்ணை இவருக்கு மனைவியாக அல்லாஹ் ஆக்குவான். இதே போல தான் உதாரணத்துக்கு ஒரு அந்நிய பெண் பாதையிலே செல்லும் பொழுது ஒரு அந்நிய ஆணை பார்த்தவுடன் தன்னுடைய பார்வையை இவள் கீழே தாழ்த்தினால் அந்த ஆண் என்ற இனத்திலிருந்து ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆண் மகனை அல்லாஹ் இந்த பெண்ணுக்காக வேண்டி கணவனாக ஏற்படுத்துகிறான் என்பதாக இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபு தாஇ வ தவா என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது, மன் கத்த பஸரஹு அனின் நிசா, யார் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ யூரிசு ஃபீ கல்பிக அல் குவத வஷ்ஷஜாஅத வல் ஃபிராஸத வ யூரிசு இன்ஷிராஹ் ஸத்ர், உன்னுடைய உள்ளத்திலே இந்த செயல் சக்தியையும் உடம்பிலே வீரத்தையும் புத்தியிலே தூர நோக்கையும் இதே போல உள்ளமும் விரிவடைகிறது என்பதாக கூறுகிறார்கள். மறுமுனையில ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டால் இந்த விடயம் அந்த பெண்ணுக்கும் ஏற்படுகிறது என்பதாக கூறுகிறார்கள். ஆகவே ஒரு காதல் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணமே இந்த பார்வைத்தான். எனவே தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பார்வையுடைய விடயத்திலே சொல்கிறது. எந்த அளவுக்கு என்றால் புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் ஐனான், இரு கண்களும் விபச்சாரம் செய்கிறது, ஜினாஹுமா அன்-நதுரு, அந்த இரு கண்களுடைய விபச்சாரம் என்ன, அது பார்வை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்நிய பெண்ணை பார்ப்பதினால் அந்த கண் விபச்சாரம் செய்கிறது, அந்த பாவத்தை செய்வதற்காக கால் நடந்தால் கால் விபச்சாரம் செய்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் கூறினார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல எச்சரிக்கை வருகிறது என்றால் ஸஹீஹுல் புகாரியுடைய 6243வது ரிவாயத், ஸஹீஹ் முஸ்லிமுடைய 2657வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹவ்வஹு மினல் ஸினா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய மனிதனின் மீது ஒவ்வொரு மனிதனின் மீதும் விபச்சாரத்துடைய ஒரு பங்கை எழுதித்தான் இருக்கிறான், கடமையாக ஆக்கித்தான் இருக்கிறான். அத்ரக ذلك لا மஹாலத, சந்தேகம் இல்லாமல் அந்த பங்கை அந்த மனிதன் அடைந்தே தீர்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸினல் ஐனி அன்-நதுரு, கண்ணின் மூலமாக விபச்சாரம் என்பது பார்ப்பதாகும். இதே போல வஸினல் லிசானி அல்-மன்திக், நாவின் மூலமாக விபச்சாரம் என்பது பேசுவதாகும். அதாவது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடனோ அல்லது ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடனோ பேசுவதாகும். இந்த அளவுக்கு இஸ்லாம் எச்சரிக்கையை விடுக்கிறது அருமையானவர்களை. அப்படி இருக்க எப்படி திருமணத்துக்கு முன்னால் இருவரும் பேசிக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுகிறது என்று சொன்னால் எந்த விதத்தில் திருமணத்திற்கு முன்னால் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடனோ ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடனோ பேச முடியும்? அருமையானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்று நம்மில் சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால்,
இஸ்லாம் காதலிப்பதை தடுக்கிறது தான். ஆனால் அந்நிய மதத்தை சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ முஸ்லிம் சகோதர சகோதரிகள் லவ் பண்ணுவதை தான் தடுக்கிறதை தவிர இஸ்லாத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோ லவ் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்கிறது, இது பிரச்சனை கிடையாது என்றெல்லாம் இன்று சிலர் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, யாராக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்னால் பேசுவதற்கு அனுமதியே கிடையாது. பார்ப்பதற்கே அனுமதி இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி பேச முடியும்? அருமையானவர்களே, மஹரமான திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட அந்த உறவு முறைகளை தவிர அந்நிய ஆண்கள் எந்த அந்நிய பெண்ணையோ எந்த அந்நிய பெண்ணும் எந்த அந்நிய ஆணுடனோ பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அனுமதி அளிப்பது திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியையோ அல்லது தன்னுடைய கணவனையோ முழுமையாக நேசிப்பதற்கு காதலிப்பதற்கு தான். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடன் எந்த அளவுக்கு இரக்கமாக இருந்திருக்கிறார்கள். இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுன் நிக்காஹ் என்ற பாடத்துக்கு கீழால கிதாபு இஷ்ரத்தின் நிசா, பெண்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள் என்ற ஒரு தலைப்பிலும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி நேசித்திருக்கிறார்கள்? மிஷ்காத்துடைய ரிவாயத் வருகிறது, மாதவிடாயுடைய சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ரிவாயத் செய்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே படுத்த வண்ணம் குர்ஆன் ஓதுவார்கள். இதே போல நான் இறைச்சியை கடித்துவிட்டு கீழே வைப்பேன், அந்த என்னுடைய வாய்ப்பட்ட இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை கடித்து சாப்பிடுவார்கள். நான் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் குடித்தால் என்னுடைய வாய் எந்த பகுதியிலே பட்டதோ அந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அந்த பகுதியின் மூலமாக நபி அவர்கள் வாய் வைத்து தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். இதே போல மாதவிடாயுடைய சந்தர்ப்பத்தில் நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளித்திருக்கிறோம் என்றெல்லாம் ரிவாயத்துகள் வருகிறது. இது மட்டுமல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஓட்ட பந்தயமும் வைத்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அடுத்த தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை வெற்றி பெற செய்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இதல்லவா வாழ்க்கை? இப்படியாப்பட்ட காதலைத்தான் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறதை தவிர திருமணத்திற்கு முன்னால் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்நியர்களா பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பலாம், நான் பாதையிலே செல்லும் பொழுது ஒரு முஸ்லிமான ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேன், என்னுடைய உள்ளத்திலே அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்துவிட்டது, இப்பொழுது நான் என்ன செய்வது என்று சிலர் கேட்பார்கள். அருமையானவர்களை, இதற்கும் முறை இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு விடயம் நடந்துவிட்டால் அந்த பெண்ணுடன் போயிட்டு நேரடியாக பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இவருடைய குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய பெற்றோரையோ அல்லது தனக்கு பொறுப்பாக யார் இருக்கிறாரோ அவரை அந்த பெண்ணுடைய தாய் தந்தையிடத்திலே சென்று முறையாக பெண் கேட்க வேண்டும். இதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறதை தவிர அந்த பெண்ணுடன் நேரடியாக சென்று உங்களை நான் திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறேன், என்னை நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்பதற்கு அனுமதி கிடையாது. அருமையானவர்களே, இஸ்லாம் எல்லா விடயத்தையும் முறையாக சொல்லித் தருகிறது. நாகரிகத்தை மிக அதிகமாக சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். சில சந்தர்ப்பங்கள்ல இருவர் லவ் பண்ணி திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். காரணம் என்ன? ஆரம்பமே ஹராத்திலே ஆரம்பித்திருந்தால் வாழ்க்கை எப்படி ஜொலிக்கும்? அருமையானவர்களே, இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான ஃபித்னாக்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லிம்களையும் குறிப்பாக இந்த வாலிப ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.